சரி, ஓகே. அடுத்த பகுதியில் சந்திப்போம். சந்திக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும், அந்த டியூப்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் ஒரு பாஸ் செஞ்சு பார்த்துருக்கேன். சரியா? ஓகே, நம்ம அடுத்த கேள்விகளுக்குள்ள போவோம். சரியா? எத்தனாவது கேள்வி? மூணாவது கேள்வி பார்க்கணுமா? சரி, மூணாவது கேள்வியை பார்ப்போம். அதில் என்ன தந்திரிக்கான்னு சொன்னால், 200 நானோமீட்டருடைய மின்காந்த கதிர்ப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை என. ஸோ 200 நானோமீட்டர் தந்திருக்கார். 200 நானோமீட்டர் இந்த கதிர்ப்பு தந்திருக்கார். இந்த கதிர்ப்பில் ஒரு சில கூற்றுகள் தந்திருக்கார். அந்த கூற்றில் எந்த கூற்று சரிவிட்டான்னு சொல்லி கேட்டு ரைட். ஏன்னு பார்ப்போம். ஏன்னு கூற்றை பார்ப்போம். அது அலைநீளம் 400 நானோமீட்டர் உடைய கதிர்ப்பில் பார்க்க கூடிய மீட்டரினை உடையது. அலைநீளம் 400 நானோமீட்டரை உடைய கதிர்ப்பிலும் பார்க்க கூடிய மீட்டரினை உடையது. சரியா? விளங்குதாங்களே இது? அலைநீளம் 400 நானோமீட்டரை உடைய கதிர்ப்பிலும் பார்க்க கூடிய சக்தி உடையதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூடிய மீட்டரினை உடையது. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? V = F λ. மீட்டரை பற்றி தானே கேட்டிருக்கேன். அப்போ V = F λன்னு சொல்லி போட்டணும். ஸோ மின்காந்த கதிர்ப்புகளுக்கு என்ன செய்யாது? வேகம் மாறாது. அப்போ அலைநீளம் மீட்டரின் கூடினதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அலைநீளம் தானே தந்திருக்கேன். அப்போ அலைநீளம்னு சொல்லிட்டேன்னா அலைநீளம் கூடினதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அலைநீளம் கூடினதுக்கு மீட்டரன் குறைவாக இருந்திருக்கணும். ஸோ அலைநீளம் கூடினதுக்கு மீட்டரன் குறைவாக இருக்கணும். ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கூட்டன்னு அலைநீளம் 400 நானோமீட்டருடைய கதிர்ப்பில் பார்க்க கூடிய மீட்டரனை உடையது. ஸோ 400 விட என்ன செஞ்சிருக்கணும்? கூடிய மீட்டரனை இருந்திருக்கணும். ஸோ இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? லம்டா கூட இருக்கும். இதுக்கு லம்டா கூட இருக்கி, அதால் மீட்டரன் குறைவாக இருக்கி. இதில் லம்டா குறைய இருக்கி, அதால் என்ன செய்யும்? மீட்டரன் கூடவாக இருக்கும். சரியா? ஸோ ஏ கூற்று என்ன? சரியான கூற்று. அடுத்த கூற்று வாங்க. பி கூற்று. ஏ கூற்று சரியான கூற்று. அடுத்து பாருங்க பி கூற்று. பி கூற்று என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டோம்னா, அது மின்காந்த நிறமாலையும் தெல்சியத்தையும் கட்புல பிரதேசத்தில் உள்ளது. விசிபிள் ரேஞ்ச் சொல்றது 400 தொடக்கம் 700. 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர். ஸோ நீங்களும் 1 நானோமீட்டர் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சரியாக தான் படிப்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் படித்தது 400 தொடக்கம் 700 நானோமீட்டர். ஸோ இதான் பேசிக்காக எல்லா இடத்துலையும் இருக்குது. சரியா? கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல அது ஒரு அலைநீளம் சொல்லிச்சு. அது என்ன? 350 தொடக்கம் 750. சரியா? 350 தொடக்கம் 750. 380 தொடக்கம் 380 நானோமீட்டர் தொடக்கம் 750 நானோமீட்டர். சரியா? ஸோ இந்த பகுதி இதை நீங்கள் என்ன செய்யுங்க? நோட் பண்ணி வைங்க. ரைட்? ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பி கூட்டுன்னு சொல்கிறது என்ன? இவங்க சொல்கிறத படி பார்த்தா இல்லை. ஸோ பி பிள்ளை. அடுத்து பாருங்க சி கூட்ட பாருங்க. சி கூட்டில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வெற்றிடத்தில் அது அலைநீளம் 400 நானோமீட்டர் உடைய கதிர்ப்பிலும் பார்க்க கூடிய வேகத்தை உடையது. எனக்கு மின்காந்த கதிர்ப்புகள் என்ன செய்யாது? மின்காந்த கதிர்ப்புகளில் வேகம் என்ன செய்யாது? மாறாது. அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த சி கூட்டும் என்ன செய்யும்? பிழையாக இருக்கும். வேகம் மாறுதுன்னு சொல்லி சொல்றது. அப்போ சி கூட்டும் என்ன? பிழையாக இருக்கும். அடுத்த பாருங்க டி கூற்று. டி கூற்றுல என்ன சொல்றான்னு சொல்லிச்சோம்னா, ஃபோட்டோன் 100 நானோமீட்டர் output. This is our government.
சரியா? ஸோ சின்ன சரி ஓகே வழங்குது தானே வெளிச்சம் என்ன பார்த்துட்டு போவோம். இது ஒரு மிக ஃபுல்லாக முடிப்போம். டி கூட்டில் வந்து நம்ம டி கூட்டில் என்னன்னா அந்த ஃபோட்டோன் 100 நானோமீட்டர் அலைநீளத்தையுடைய கதிர்ப்பிலும் கதிர்ப்பின் ஃபோட்டோனையும் பார்க்கக்கூடிய சக்தி உடையது. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? E சமன் HCO லாம்டா நம்ம வழமையாக படித்த சமன்பாடு E சமன் HCO லாம்டா அந்த சமன்பாடை வச்சு நம்ம என்ன செய்யணும்? சில கேள்விகள் வந்து சமன்பாடை போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து சேர்ந்துடும். ரைட், கேட்டது வந்து 100 நானோமீட்டர் அலைநீளத்தையுடைய கதிர்ப்பி ஃபோட்டோனையும் பார்க்க சக்தியை உடையதான் சொல்லிக்கலாம். 100 நானோமீட்டர் 200 நானோமீட்டரையும் ஒப்பிடுறாங்க. 100 நானோமீட்டரையும் 200 நானோமீட்டரையும் ஒப்பிடுறாங்க. சரியா? 200 நானோமீட்டரையும் ஒப்பிடுறாங்க. சக்திக்கும் அலைநீளத்துக்கும் சம்பந்தமான சமன்பாடு இந்த சமன்பாடு E சமன் HCO லாம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 நானோமீட்டர் ஏன்னா அலைநீளம் கூடினதுக்கு அலைநீளம் இந்த 200 பார்ப்போம் அலைநீளம் கூடினதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும்? அலைநீளம் கூடினா சக்தி என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிருக்கும். அலைநீளம் கூடினதுக்கு வந்து சக்தி குறைஞ்சிருக்கும். அலைநீளம் கூடினதுக்கு சக்தி குறையும். அப்போ இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும்? சக்தி குறையிருக்கும். இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும்? சக்தி கூடவாக இருக்கும். ஸோ இந்த கூட்டில் என்ன சொல்றான்? அதன் ஃபோட்டோன் 100 நானோமீட்டர் சக்தி கூடிய சக்தியுடைய செல்கள் தான். ஸோ அந்த கூட்டம் என்ன? பிழையான கூற்று. இப்போ டி கூற்றும் பிழை. ஸோ டி கூற்றும் பிழை. ஸோ என்ன செய்யும்? 5வது ஆன்சருக்கு என்ன செய்யும்? பொருத்தமானதாக இருக்கும். சரியா? 5th ஆன்சர் செய்யலாம். இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 4வது கேள்வி. ஸோ 4வது கேள்வி வந்து கிட்ட செய்வோம். ஐதரசன் கால நிறமலையும் பச்சை நிற ஒளியின் அலைநீளம் வந்து 4.42 தர 10 சைகள் மீட்டர் என அவதானிக்கப்பட்டது. இப்பச்சை நிற ஒளியின் ஒரு ஃபோட்டோனின் சக்தி என்ன சொல்லி கேட்டீங்க. ஒரு ஃபோட்டோன சக்தி கேட்டா நம்ம என்ன செய்யலாம்? E சமன் HCO லாம்டா. E சமன் HCO லாம்டா. ஏன் நான் HCO லாம்டா என்ற சமன்பாடுக்குள்ள போனேன்னு சொன்னா இதுல வந்து அலைநீளம் தந்திரியா. ஸோ அலைநீளத்துக்கும் சக்திக்கும் ஒரே ஒரு சமன்பாடு என்ன? E சமன் HCO லாம்டா என்ற சமன்பாடு மாதிரி தான் வரும். அலைநீளத்துக்கும் சக்திக்கும் ஒரே சமன்பாடு. அப்போ 4வது கேள்விக்கு டிரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? அந்த சமன்பாடை போட்டோம்னு சொன்னால் ஆன்சர் வந்து சேரும். E சமன் HCO லாம்டா என்ற சமன்பாடை போட்டோம்னு சொன்னால் சக்தின்னு சொல்றது தந்திரிக்கா 4 ஒரு ஃபோட்டோனின் சக்தியான கேட்டீங்க. ஸோ சக்தி கேட்டிருக்கீங்க. அப்போ HCO லாம்டா 6.6 இதில் என்ன 6 3 தர 10 sin 34 போடுங்க. 6 3 தர 10 sin 34 3 தர 10 8 அலைநீளம் சொல்றது அலைநீளம் 4.42 தர 10 7 4.42 தர 10 7. ஸோ சுருக்கினீங்கன்னு சொன்ன உங்களுக்கு ஆன்சர் வரும் 4.5 தர 10 22 4.5 தர 10 22 கிலோ ஜூல்னு சொல்லி வரும். சரியா? கிலோ ஜூல்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சருக்கு 4வது ஆன்சர் செய்யும். இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. சரியா? 4th ஆன்சர் செய்யும் பொருத்தமானதாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க? சுருக்கி பாருங்க. நான் சுருக்கி காட்டல, நீங்கள் சுருக்கி பாருங்க. முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 10 அடுக்குகளையெல்லாம் சுருக்கணும். ஸோ சுருக்கிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சரை பார்க்கணும். அதில் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 ஆன்சர் இருக்குன்னு சொன்னால் 5 ஆன்சர் இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 10 அடுக்கை வச்சு ஒரு 2 ஆன்சரை வெட்டி விடலாம். இல்லை 3 ஆன்சரை வெட்டலாம். அந்த ஒழுங்காக கண்டம்னு சொன்னால் அந்த 10 அடுக்கை வச்சு 3 ஆன்சரை வெட்டலாம். மீதமாக 2 ஆன்சர் இருக்கும். அப்போ அந்த 2 ஆன்சர் பார்க்கறதுக்கு சென்சுரி தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்யலைன்னா பழமை எப்படி ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு குயிக்காக சுருக்கியும் பார்த்துருது. புரியுதா? பழமை எல்லா கேள்விகளும் அப்படி தான் மாறும். சரியானே? அடுத்தது 5வது கேள்வி. ஒரு விளக்கு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை கற்புல ஒளியின் நீல பிரதேசத்தில் ஒரு விளக்கு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியா என்ன? ஸோ 6வது கேள்வி. 5வது கேள்வி. ஒரு விளக்கு வந்து செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை வந்து கற்புல விசிபிள் ரேஞ்சில் செய்யலாம், வெளியிடலாம். நீல பிரதேசத்தில் 470 நானோமீட்டர், லண்டா வந்து 470 நானோமீட்டர். சரியா? உற்பத்தி செய்யும்
1 தர 10 20 போட்டோன்களை பிறப்பிக்கிறதுக்கு இவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செய்யணுமா? 1 தர 10 20 போட்டோன்களை பிறப்பிக்கணுமா? இவ்வளவு எண்ணிக்கையான போட்டோன்கள். சரியா? இந்த எண்ணிக்கையான போட்டோன்கள். ஸோ ஒரு போட்டோன்ல சக்தி நமக்கு தெரியுமா? ஒரு போட்டோன்ல சக்தி நமக்கு தெரியுமா? கேட்டது என்ன? ஒரு போட்டோன சக்தி நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு போட்டோனுக்குரிய சக்தியை கண்டு இத்தனை போட்டோனுக்கு இவ்வளவு சக்தி எடுக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு சக்தி காணுங்க. ஒரு இப்ப சாதாரணமா பாருங்க, இதுல வந்து என்ன, ஒரு போட்டோன சக்தி நமக்கு தரல. ஒரு போட்டோன சக்தி நம்ம காணணும். ஒரு போட்டோன சக்தியை காணுது. அந்த ஒரு போட்டோன சக்தி வந்து அந்த அதை வந்து என்ன செய்யணும்? இத்தனை மடங்கு அளவு இருக்கணும். 10 20 போட்டோன சக்தி அளவு இருக்கணும். சரிங்களா? அவ்வளவு சக்தி வரும் தானே. அந்த அவ்வளவு சக்தியும் இதுல ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி வெளியிடப்படும். அந்த அவ்வளவு சக்தியும் எத்தனை செகண்ட் வேலை செஞ்சா அவ்வளவு சக்தி வெளியிடப்படும் சொல்லி பார்த்தோம்னா சரி என்ன. சும்மா ஒரு ரஃப் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டோம். சரியா? ரஃப் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? E = HF போட்டு ஒரு போட்டோட சக்தி காணணும். ஆனா வந்து நம்ம தந்திரிக்கிறது அலைநீளம். அலைநீளத்துக்கு சக்திக்குமான ஒரே ஒரு தொடர்பு என்ன? E = hc/λ. ஸோ E = hc/λ என்ற சமன்பாடு நம்ம இந்த யூஸ் பண்ணி சமன்பாடு யூஸ் பண்ண முடிச்சுன்னா E = hc/λ சமன்பாடு யூஸ் பண்ண முடிச்சுன்னா நமக்கு வரக்கூடிய பெருமானம் HN சொல்றது 6.63 தர 10 சய 34, CN சொல்றது 3 தர 18, 3 தர 18. கீழே அலைநீளம் வந்து தந்திருக்கா 4 தடவை நானாங்க. இப்போ 470 தர 10 சய 9 நான் வந்துச்சுன்னா 10 சய 9 வச்சுட்டு வரும். சரியா? ஸோ சக்தியின் செல்லக பெருமானம் என்னன்னு சொல்லி வரும்டா. சக்தி எத்தனை கேள்வி? பெருமானங்களை என்ன செய்யுங்க? நீங்க சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் சுருக்கி வச்சிருக்கேன். அதை என்ன செய்யறேன்? போடுறேன். ஏன்டா சுருக்கி என்ன பண்ணா டைம் வேணும் நமக்கு. 4.22 தர 10 சய 19. என்ன 4.22 தர 10 சய 19, 4.22 தர 10 சய 19 ஜூல் சொல்லி வரும். ஸோ இந்த சக்தின்னு சொல்றது, இந்த சக்தியை என்ன செய்யணும்? இத்தனை இது வந்து ஒரு போட்டோன் சக்தி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? n போட்டோன் சக்தி சொன்னா என்ன அளவு இருக்கணும்? அப்ப என்ன சொல்றது? இது 10 20 அளவு பிரிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன வருது? 10 20 அளவு பிரிக்க வேண்டாம். 4.22 தர 10 சய 19 நான் செய்யறேன் 10 20 அளவு இருக்கணும். 10 20 அளவு பிரிக்கணும்னு சொன்னா 42.2 சொல்லி வருவார். 42.2 ஜூல் சொல்லி வரும். சரியா? 42.2 ஜூல். இப்போ இந்த 42.2 ஜூல் சக்தி கிடைச்சான்னு செய்வார். இத்தனை எண்ணிக்கையான போட்டோன்கள் வெளியிடப்படும். 42.2 ஜூல் சக்தி கிடைச்சா இத்தனை எண்ணிக்கையான போட்டோன்கள் வெளியிடப்படும். ஒரு செகண்டுக்கு வந்து 6 ஜூல் சக்தியாக கிடைக்கும். அப்ப எத்தனை செகண்ட் வேலை செஞ்சா இந்த 42.2 ஜூல் சக்தி வெளியாகும் சொல்லி பார்க்கணும். என்ன சக்தி கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோ சக்தி கிடைச்சா தான் இவ்வளோ எண்ணிக்கையான போட்டோங்க வெளியிடப்படும். அப்போ ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் இருந்துச்சுன்னா 42க்கு என்ன. ஸோ 42 சொன்னா எத்தனை 7 செகண்ட் மாதிரி செய்யும். என்ன ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி வெளியாகும். அப்போ எத்தனை செகண்ட்ல 42 ஜூல் சக்தி வெளியாகும்? 7 செகண்ட்ல 42 ஜூல் சக்தி வெளியாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 7 அளவு வரைக்கும் சொன்னா சரி. அப்போ 7 செகண்ட் சொல்லக்கூடிய ஆன்சர் எத்தனாவது? 2வது ஆன்சர். சரியா? ஸோ 7 செகண்ட் ஆன்சர் வரும். அது என்ன செகண்ட் ஆன்சர் பொருத்தமானதாக இருக்கு. 2வது ஆன்சர் செய்யும் பொருத்தமானதாக இருக்கு. சரியா? ஸோ சின்ன கேள்வி தான். இந்த கேள்வியெல்லாம் நான் செய்த டைமில் எனக்கு சார் நீங்கள் என்னென்ன பழங்களை சரியா கடன் கஷ்டத்துக்கு மத்தியில் செஞ்ச கேள்விகள் இதெல்லாம். நம்ம எத்தனாவது கேள்வியாக வந்துருக்கு பார்ப்போம். 2017 12வது கேள்வி வந்துருக்கு. சரியா? ஓகே, செஞ்சு பாருங்க. எழுதி பாருங்க. வழங்குது தானே கேமரா மைக் தானே? ஓகே, எல்லாம் கிளியர் தானே? 6வது கேள்வியை பார்ப்போம். விவேகத்துடன் செல்லும் ஒரு நியூட்டன் டிப்ளோக்களின் அலைநீளம் லண்டவாகும். 6வது கேள்வி. விவேகத்துடன் செல்லும் ஒரு நியூட்ரனின் அலைநீளம் லண்டவாகும். அலைநீளம் தந்திரியால் லண்டவாகும். இந்நியூட்ரனின் இயக்கப்பாடு சக்தி 4 மடங்காக அதிகரிக்கும் எனில் புதிய டிப்ளோக்களின் அலைநீளம். சரியா? ஸோ இந்த 5வது கேள்வி மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ நான் இந்த 6வது கேள்வியை முடிச்சு கொண்டு வா. விவேகத்துடன் செல்லும் நியூட்டன் டிப்ளோக்களின் அலைநீளம் லண்டவாகும். ஸோ E= இதில் வந்து அலைநீளம் லாம்டாவாம். ஸோ அதில் இயக்கப்பாட்டு சக்தி E= 12 mv வர்க்கம் சொல்லி தந்திருக்கார். ஏன்னா ஸோ E= 12 mv வர்க்கம் ஆனது 4 மடங்காக அதிகரிக்கப்படுதான். ஸோ இந்த சக்தியை வந்து என்ன செய்யறாரு? 4 மடங்கால அதிகரிக்கார். 4 ஈயாக மாற்றுறார். சக்தியை 4 ஈயாக மாற்றினா இந்த ஹாஃப் லைன் எம்லைன் இந்த ஒரு மாற்றம் வராது. வி வர்க்கத்தில் தான் மாற்றம் வரணும். இப்போ வி வர்க்கத்தை மாற்றம் ஆரம்பிச்சுன்னா 2 வியை வந்து நான் 2 வியா மாற்றினேன்னு சொன்னால் என்ன செய்யும்? 4 ஈயாக மாறும். ஏன்னா
வியை வந்து ரெண்டு வியாக மாற்றினோம். அப்போ வேகத்தை என்ன செய்யணும், 2 மடங்கால அதிகரிக்கணும். என்ன ஸோ அப்போ வேகத்தை 2 வியாக மாற்றுவேன். வேகத்தை 2 மடங்கால அதிகரிக்கணும். சரியா? ஓகே. இப்போ என்னன்னு செய்யணும், மடங்கு அதிகரிக்க முடியும். புதிய டி புரோக்லியின் அலைநிலம். டி புரோக்லி என்ன கேட்டிருக்கேன், டி புரோக்லி அலைநிலத்துக்கான சமன்பாடு என்ன, லம்டா சமன் h/mv. என்ன ஸோ இப்போ ஆரம்பத்தில் வி என்னது, சரியா? இப்போ என்ன செய்யறான்னு சொன்னா வியை வந்து 2 வியாக அதிகரிக்க. இதை வந்து நான் என்ன செய்யறேன், 2 வியாக அதிகரிக்க. சரியா? 2 வியாக அதிகரிக்க. 2 வியாக அதிகரிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் மாறி இது 2 வியாக அதிகரிச்சா லம்டா என்ன செய்யும், 2 குறையும். என்ன 2 குறையும். அப்போ லம்டா பை 2 ஆகும். அரையால குறைவடையும். லம்டா பை 2 ஆகல லம்டா பை 2 ஆக மாறும். சரியா? ஸோ 6வது கேள்விக்கு ஆன்சர்னு சொல்றது லம்டா பை 2 முதலாவது ஆன்சர். இந்த 6வது கேள்வி மாதிரி இன்னும் ஒரு கேள்விக்கு எத்தனாவது கேள்வி, 12வது கேள்வி. சரியா? 12வது கேள்வி பாருங்க. 12வது கேள்வி குயிக்க பாருங்க. 12வது கேள்விக்கு என்ன ஆன்சர் செட்டில் போடுங்க. 12வது கேள்விக்கு என்ன ஆன்சர் செட்டில் போடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. 12வது கேள்வி நான் ஒன்று செஞ்சுட்டேன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரியா? வேகம் வியுடன் செல்லும் நியூட்ரானின் டி புரோக்லிக்கான அலைநீளம் லம்டாவாகும். இந்நியூட்ரன் இயக்கப்பட்ட சக்தி E=mv வர்க்கம் 16 மடங்காக அதிகரிக்கப்படும். ஸோ இதில் சக்தின்னு சொல்றது 16 அதிகரிக்கணும். 16 அதிகரிக்கும். 16 மடங்கால் அதிகரிச்சேன்னு சொன்னால் வேகம் என்ன செய்யும், சக்தியை 16 மடங்கால் அதிகரிக்கும். சக்தி வந்து 16 மடங்கால் அதிகரிச்சா வேகம் எத்தனை மடங்கால் அதிகரிக்கும், அதே கேள்வி தான் நான் மாற்றி கேட்டிருக்கேன். அவ்வளோதான். 16 மடங்கால் அதிகரிச்சா வேகம் என்ன செய்யும், 4 மடங்கால் அதிகரிக்கும். ஏன்னா 4 வியாக அதிகரிச்சா 4 4 16 வி வர்க்கம் சொல்கிற டைமில் 4ஆல் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஸோ 4 வியால் அதிகரிச்சேன்னு சொன்னால் இங்கே வந்து 4 வியால் அதிகரிச்சேன்னு சொல்லி சொன்னால் அலைநீளம் என்ன செய்யும், 4 வியால் குறையும். 4ஆல் குறையும். 4 மடங்கால் குறையும். அப்போ லம்டா பை 4 மாறும். லம்டா பை 4 மாறும். லம்டா பை 4 சொல்லக்கூடிய ஆன்சர் எத்தனாவது, 2வது ஆன்சர். சரியா? அப்போ எத்தனாவது, 12வது கேள்வி செஞ்சிடும். 12வது கேள்விக்கு எத்தனாவது ஆன்சர், 12 வந்து செகண்ட் ஆன்சர். ஏன்னா லம்டா பை 4 மாறும். சரியா? லம்டா பை 2 இதுக்கு வந்து 6வது வந்து லம்டா பை 2, 12வது வந்து லம்டா பை 4. சரியா? ஸோ சின்ன விஷயம். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இயக்கப்பாட்டு சக்தியை 9 மடங்கால் அதிகரிக்கிற டைமில் மடங்களால் தான் அதிகரிக்கிறத பற்றி கேள்வி வரும். சரியா? சும்மா அந்த பெருமானங்களில் அதிகரிக்கிற மாதிரி கேள்விகள் வராது. ஸோ மடங்கள் அதிகரிக்கிற மாதிரி தான் கேள்வி வரும். என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி 12வது கேள்வி செஞ்சிட்டோம், 9வது கேள்வி செஞ்சிட்டோம், 11வது கேள்வி வாங்க. இது வந்து 5வது கேள்வியில் ஒரு சிமிலர் கொஸ்டின் சொல்லுது. சரியா? ஸோ அதை என்ன செஞ்சு பாருங்க. ஒரு ஒளிச்சூழலானது செகண்டுக்கு 8 ஜூல் சக்தியை கட்புலம் பகுதியில் செந்நிற கதிர்களுடன் இதானே. இதில் வந்து நான் ரெட் மார்க்கரால் எல்லாத்தையும் எழுதுறேன்னு பாருங்க. ஒரு செகண்டுக்கு வந்து இந்த இடத்துல என்ன வருது, 8 ஜூல் சக்தி வருது. இந்த டைம்ல என்ன செய்யுங்கன்னா போஸ்ட் பண்ணி கேள்வி செஞ்சு பார்த்துட்டு ஒரு ப்ளே பண்ணுங்க. சரியா? ஒரு செகண்டுக்கு 8 ஜூல் சக்தி பிறப்பிக்கப்படுது. லம்டான்னு சொல்றது வந்து அதே கேள்விதான். லம்டான்னு சொல்றது 662 தானே, 662 நானோமீட்டர் தான். சரியா? ஃபோட்டோன் எண்ணிக்கைன்னு சொல்றது அதே 1020, அதே எண்ணிக்கை தான். அதே 1020 ஃபோட்டோன் எண்ணிக்கை தான். இப்போ என்ன செய்யணும், இதே இந்த இடத்துல அதே HC தான் வருவார். இந்த லம்டா வார இடத்துல இந்த இடத்துல என்ன செய்யும், இந்த 662 வரும், 662 வரும், 9 வருவார். ஸோ இந்த இடத்துல சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். ஸோ அதை சுருக்கி பெருமானத்தை எடுத்து என்ன செய்யணும், 1020ஆல் பெருக்கணும். அதே 1020 தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அதே 1020ஆல் பெருக்குவோம். 1020ஆல் பெருக்குவோம். இடத்துல டிஃப்ரெண்டான ஒரு பெருமானம் வரும். ஏன்னா ஸோ வேற ஒரு பெருமானம் வரும். அந்த பெருமானத்தை எல்லாம் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் எத்தனாவது வரும். இந்த கேள்வி நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்க. நான் செஞ்சு காட்டல, எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கேள்விகள் செய்யணும். எல்லாத்தையும் பார்த்து எழுதிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கேள்வி செய்யணும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து 11வது கேள்விக்கு 4வது ஆன்சர் 4 செகண்ட் ஆன்சர் வரும். சரியா? 11வது கேள்விக்கு 4th ஆன்சர் வரும். சரியா? 4வது ஆன்சர் 4 செகண்ட் சொல்லி வரும். சரியானே? 2 செகண்ட் பார்த்தா 4 செகண்ட் சொல்லி வருவார். அவ்வளோதான். நான் செஞ்சு காட்டலை இந்த கேள்வி. ஏன்னா அதே பேட்டர்ன் கேள்வி நான் இன்னும் செஞ்சு காட்ட விரும்பலை. ரைட்? நீங்கள் என்ன செய்யுங்க, நிப்பாட்டி அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் எழுதி எடுங்க. சரியா? வேலை கூடையாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, படித்தா சரி. ஓகே. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஷின்ஸ். ஸோ இது மாதிரி தான் கேள்விகள் வரும். சரியா? உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அந்த டேர்ம்களுக்குள்ளெல்லாம் இந்த கேள்விகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுங்க, பார்த்து படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் பேப்பர் தான் மாடிஃபை பண்ணி எடுப்பாங்க. ஸோ 6வது கேள்வி முடிஞ்சது. 7வது கேள்விக்குள்ளே வாங்க. 7வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
உணவை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நுண்ணலை கனல் அடுப்பின் மைக்ரோ அவன் பயன்படுத்தப்படும் கதிர்வீசலினாலே நிலம் 1.1 சென்டிமீட்டர் இந்நுண்ணலை கதிர்வீசலில் ஒரு போட்டோனின் சக்தி சரியா ஒரு போட்டோன சக்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்க நமக்கு என்ன தந்திருக்கேன் அலைநீளம் தந்திருக்கேன் சக்தி காட்டுறீங்க அலைநீளத்துக்கு சக்தியான சமன்பாடு என்ன E = hc அந்த சமன்பாடை போட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் டிரெக்ட் ஆன்சர் வந்து சேரும் சரியா டிரெக்டாக என்ன செய்யும் ஆன்சர் வந்து சேரும் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் லண்டன் சொல்றது 1.1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கு அது வந்து என்ன செய்யும் 1.1 சென்டிமீட்டர் நம்ம மீட்டர் மாதிரி 10,000 பெருக்கணும் ஸோ பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வரும் நான் என்ன செய்யறேன் இந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன் சரியா இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஏழாவது கேள்வி என்ன அலைநீளம் வந்து E7 hc/λ சொல்லி போடுவோம் ஸோ ஹெச்னு சொல்றது என்ன கேட்டது போட்டோனிக் சக்தியான கேட்டது ஸோ hc/λ 6.63 இதில் என்ன பெருமானம் 6.66 யூஸ் பண்ணிக்கிட்டீங்க 6 தர 10/34 அது மாதிரி 3 தர 18 ஏன்னா 3 தர 18 இதில் வந்து லம்டான்னு சொல்றது 1.1 தர 10/2 ஏன்னா ஸோ சென்டிமீட்டர்ல மீட்டருக்கு மாற்றணும் 10/2 இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரும் முதல்ல என்ன செய்யணும் இந்த அடுக்களை சுருக்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் பெருமானங்களை சுருக்கினீங்கன்னு சொன்னால் சரி ஸோ இது வந்து சுருக்கள் அவ்வளோ லேசாக தண்ணி 1.1 சொன்னால் ஒரு முறை 6 சொன்னால் எதுன்னு 6 முறை ஏன்னா 6 முறை 6 தானே ஆறு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வரும் 6 மூணு 18 10/34 18 இதை வந்து ஒரு 32 வருவார் 32லேருந்து 8 போயிடுச்சுன்னா 24 வரும் 10 24 சொல்லி ஸோ ஆன்சர்னு சொல்கிறது 10/24 சொல்லி வரும் ஸோ 1.8 தர 10/23 சொல்லி வரும் 10/23 சொல்லி வரும் 10/23 ஜூல் சொல்லி வரும் சரியா ஸோ ஆன்சர் எத்தனை ஆகுது ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் இது பொருத்தமானதாக இருக்கு 3வது ஆன்சர் பொருத்தமானதாக இருக்கு சரியா ரைட் இது வந்து 7வது கேள்வி அடுத்தது 8வது கேள்வி இந்த மாதிரி வந்த கேள்வி நல்ல கேள்வி உண்டு சரியா 8வது கேள்வி இந்த மாதிரி வந்த கேள்வி உண்டு நல்ல கேள்வி உண்டு சரி எல்லா கேள்வியும் எழுதிருக்கேன் என்ற நம்பிக்கை இதை அளிக்கிறேன் என்ன செய்யுங்க நான் ஒரு கேள்வி முதல் எல்லா கேள்விக்குரிய ஐடியா எல்லா விஷயமும் சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு செஞ்சு பார்க்க தான் விட்டுருக்கேன் சரியா கேள்வி வழங்கப்படுத்தாமல் போகல எல்லா கேள்வியும் வழங்கப்படுத்தீங்க உங்களை செஞ்சு பார்ப்போம் சொல்லிங்க செஞ்சு பார்க்கலாட்டி ஒன்றும் செய்ய இயலாது நானும் ஒன்றும் செஞ்சு பார்க்குறதில்ல அதுக்கு பிறகுதான் கடைசி கட்டங்களில் தான் மூளை வேலை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி அதனால தான் நான் சரி இப்போது உங்களுக்கு செஞ்சு பார்க்க சொல்கிறேன் சரியா 8வது x, y எனும் இரு துணிக்கைகள் டி புரோக்ளியின் அலைநீளங்கள் முறையே x, y எனும் இரு துணிக்கைகள் இருக்கு அதில் டி புரோக்ளியின் அலைநீளங்கள் முறையே 1 நானோமீட்டர் அது மாதிரி இதுக்கு வந்து என்ன 3 நானோமீட்டர் சரியா 1 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் எக்ஸின் தனிவு வையின் தனிவு 3 மடங்கு எக்ஸ் தனிவு வந்து y தனிவு 3 மடங்கு அப்போ இது வந்து என்ன 3m இது வந்து என்ன m சரியா ரைட் வேற என்ன 3 மடங்கு x, y ஆகிய இயக்கப்பட்ட சக்திகளுக்கு இடையிலான விகிதம் ஸோ EX க்கு EY EX க்கு EY என்னன்னு சொல்லி காட்டிங்க ரைட் ஸோ இந்த இயக்கப்பாட்டு சக்திகளுக்கு இடையிலான விகிதம் இதில் வந்து ஒரு சில பிழைகள் வரும் அந்த பிழையை முதல்ல சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன் சரியா சொல்லித்தாரேன் சரியா பிழையை முதல் சொல்லித்தாரேன் பிழையா சரியான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் இதில் ½ mx வர்க்கம் போடுவோம் சரியா இது வந்து என்ன இயக்கப்பாட்டு சக்தியான ½ m/v வர்க்கம் போடுவோம் சரியானே ரைட்
இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை போட்டோம்னு சொன்னால் ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆகும். எம்எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து 3m, இது வந்து எக்ஸில் வந்து 3m. vxக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், v சமன் f lambda என்ற ஒரு சமன்பாடு போடலாம். சரியா, நான் முதலாவது இப்போ தான் செஞ்சேன் f lambda என்று சொல்லி சமன்பாடு போடலாம். இதுக்கு மாதிரி என்ன செய்யலாம், இதுக்கு வந்து n f lambda வர்க்கம் என்ன, இது வந்து என்ன f lambda வர்க்கம் சொல்லி போடலாம். சரியா, போட்டுட்டு என்ன செய்யறதுன்னா இதில் வந்து 3m எம்எம்எல்லாம் கேன்சல் பண்ணால் 3 இன்ட்டு எஃப்ல வர்க்கம் இன்ட்டு லம்டான்னு சொல்றது இதனால என்ன சொல்றது 1 வர்க்கம். சரியா, இப்போ இது வந்து எம்எம்எல்லாம் கேன்சல் ஆகினா எஃப்ல வர்க்கம் இன்ட்டு லம்டாட வர்க்கம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லம்டான்னு சொல்றது 3 வர்க்கம் சொல்லி போடுவோம். சரியா, 3 9 சொல்லி வரும். ஸோ இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3 வச்சு நம்ம சொன்னால் 1க்கு 3 என்று சொல்லக்கூடிய ஆன்சர் வரும். 1க்கு 3 சொன்னால் ஆன்சர் வந்து எத்தனாவது ஆன்சர், 1க்கு 3 சொல்கிற ஆன்சர் 2வது ஆன்சர். இப்படி போட்டுட்டு வந்தேன் நான். சரியா, முதலாவது இப்படி தான் செஞ்சேன் நான். செஞ்சு போட்டு தான் என்ன செஞ்சேன், மாறி போட்டேன் நான். சரியா, ஸோ இதில் வந்து நான் ஒரு பிள்ளை செஞ்சிருக்கேன். எவ்வளோ பிள்ளை செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணுங்க ஆகும். எவ்வளோ பிள்ளை செஞ்சேன்னு சொல்லி நோட் பண்ணி சொல்லுங்க ஆகும். 1க்கு 3 சொல்லி ஆன்சர் வந்து எனக்கு எக்ஸாம் ஓடல. நான் செஞ்சேன் 2வது ஆன்சர் முதலாவது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரீகலெக்ஷன் ஆகிற டைமில் நான் பார்த்தேன். ஒரு பிள்ளை ஒன்று விட்டுருக்கேன், இதில் வந்து ஒரு பிள்ளை ஒன்று விட்டுருக்கேன். எந்த இதில் பிள்ளை விட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்து அதை என்ன செய்யுங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. சரியா, நானே சொல்கிறேன். அதான் செயல்படாமல் போயிருங்க. இந்த இடத்துல தான் பிள்ளை விட்டிருக்கேன். சரியா, இந்த மீடியம் போட்ட இடத்துல பிள்ளை விட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் மீடியம் செல்கிற டைமில் இதர மீடியனும் சமனன்னு சொல்லி போட்டிங்க. அப்படி சமனாக வருமா, வேகங்கள் தான் சமனாக வரும். வேகங்களுமே என்ன செய்யாது, மின்காந்த கதிர்கள் தான் சமனாக வரும். ஆனால் இது என்ன செய்யலை, மின்காந்த கதிர்கள் சொல்லி சொல்லலையே. இது வந்து என்ன வெவ்வேறு எக்ஸ் கம்மா மீட துணிக்கலன்னு சொல்லி சொல்லிக்காங்க. இப்போ வேகங்கள் சமனாக வரும்னு சொல்லி எடுக்க இயலாது. அப்போ மீடியம் சமனாக வரும்னு சொல்லி எடுக்க இயலாது. அலைகள் சமனாக வரும்னு சொல்லி எடுக்க இயலாது. ரைட், ஓகே. ஸோ அதாவது என்ன செய்யுது, இந்த கேள்விகள் நிறைய பிள்ளைகள் போடுறாங்க. செய்தேன் சார் கேட்டேன் நான் ஒரு சார்கிட்ட. சார் நிறைய பிள்ளைகள் இந்த கேள்வியெல்லாம் போட விட்டுருக்காங்க. செய்தேன் நான். அப்போ 1க்கு 3 சொல்லி ஆன்சர் வராது, 3க்கு 1 சொல்லி ஆன்சர் வரும். 4வது ஆன்சர் வந்து சேரும். அது எப்படின்னு சொல்லி இப்போ சார் பாருங்க. நம்ம என்ன செய்வோம், EXக்கு EY தானே போடுவோம். EXக்கு EY போடுவோம். EXன்னு சொல்றது ½ m VXல வர்க்கம், அது மாதிரி ½ m VYல வர்க்கம். சரியா, இப்போ இந்த ½ எல்லாம் வெட்டு பண்ணுற டைமில் எக்ஸ்ன்னு சொல்றது 3m தெரியும். 3 நான் மற்ற விஷயமெல்லாம் போடலை. இந்த VXக்கு கீழே VXல வர்க்கம் இருக்கு எம்எல்லாம் வெட்டுப்பாட்டு போகும். அப்போ அது VYல வர்க்கம் சொல்லி வருவார். ஸோ இந்த வேறுதிகளில் சமன்பாடு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம தந்திரிக்கான் வந்து டி புரோக்ளின் அலைநீளம் தான் தந்திரிக்கான். டி புரோக்ளின் அலைநீளம் சொன்னால் லம்டா சமன் h/mgn சொல்லி வரும். ஏன்னா லம்டா சமன் h/mgn சொல்லி வரும். இப்போ லம்டா சமன் h/mgn சொன்னால் நமக்கு முதலாவது டி புரோக்ளின் அலைநீளம் தந்திரிக்கான் 1 நானோமீட்டர். ஸோ நான் 1 சொல்லி போடுறேன், அது 1 நானோமீட்டர்னு சொல்லியே போடுறேன். இந்த ஃப்ளாங்கிங் மாறிலி இந்த எம் எல்லாமே என்ன செய்யலை, மாறாது. இந்த ஃப்ளாங்கிங் மாறிலி எம் எல்லாம் மாறாது. அப்போ லம்டா நேர்வீத சமன் 1/v. சரியா, 1/v. சரி, நாம் அப்படி போட இயலாது. போட்டோம்னு சொன்னால் சிக்கலாகும். அப்படியும் போடலாம். சரியா, லம்டா நேர்வீத சமம் 1/v தானே. ஸோ முதலாவது லம்டாவை விடுங்க 1. சரியா, 1 நேர்வீத சமன் 1/vx. அது மாதிரி 3 நேர்வீத சமன் 1/vy. வீதம் வந்துட்டு vxக்கு vy என்ன வீதம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். 1 பிரிச்சோம்னு சொன்னால் 1/3 சமன் 1/3 சமன் vyக்கு vx சொல்லி வரும். அப்போ vx சமன் 3vy. vx சமன் 3vy சொல்லி வருவார். vx சமன் 3vy சொல்லி வரும். சரியா, vxக்கு 3vy போடலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எழுதுறாங்க vxக்கு பதிலாக 3vy போடலாம். அப்போ 3 இன்ட்டு vxக்கு பதிலாக 3vy முழுவதையும் வர்க்கம் இருக்கு vy வர்க்கம். சரியா, vy வர்க்கம். அப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் vxக்கு பதிலாக 3
பை கொலையா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. 1 3 ஒன்றோட பிரிச்சா 1 வி பை மேலே வரும் vx வரும். சரியா? v by over vx என்று வரும். vx சமன் 3 v by என்று வரும். vx க்கு பதிலாக 3 v by என்று போடலாம். vx க்கு பதிலாக 3 v by என்று போடலாம். சரியா? ஏதோ ஒரு இடம் மிஸ்டேக் விட்டமாகுது. படத்தில் 3 vx வர்க்கம் படத்தில் 3 வருது. 3 into 3 vx க்கு பதிலாக v by வர்க்கம் போட்டு. சரி ஓகே சரியா நாங்கள் வந்து பார்ப்போமே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 9 வராது. எப்படி v by வர்க்கம் v by வர்க்கம் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 1க்கு 27 கேட்டது என்ன? எக்ஸுக்கு y என்ற வீதம் தானே கேட்டீங்க. ஸோ எக்ஸுக்கு y என்ற வீதம் தான் கேட்டீங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அது எக்ஸில் தான் போடணும். இப்போ பி எக்ஸில் தான் போடணும்னு சொன்னால் y என்ன செய்யணும்? எக்ஸுக்கு மாற்றணும். சரியா? y என்ன செய்யணும்? எக்ஸுக்கு மாற்றணும். ஸோ சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டேன், அதனால தான் இல்லை. y என்ன செய்யணும்? எக்ஸுக்கு மாற்றணும். sorry y என்ன செய்யணும்? எக்ஸுக்கு மாற்றணும். y என்ன செய்யணும்? எக்ஸுக்கு மாற்றணும். அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து 3 vx வர்க்கம் க்கு vy க்கு பதிலாக என்ன செய்யணும்? 3xல போகணும். vy க்கு பதிலாக vx வர்க்கத்துக்கு கீழே 3 vx வர்க்கத்துக்கு கீழே 3 வர்க்கம். சரியா? ஸோ vx வர்க்கம் வர்க்கப்பட்டு போக இங்கே வந்து என்ன அப்பயும் போல வருதா? vxக்கு கீழே vy போடணும். நான் என்ன பெருமானம் எடுத்து வச்சுக்கேன்? vx வந்து 3 vy எடுத்து வச்சுக்கேன். சரியா? போதுங்களா? 3 vy எடுத்து வச்சுக்கேன். அப்போ vx over vy சமன் 3. சரியா? vx over vy சமன் 3. அப்போ அப்படி போட்டோம்னு சொன்னாலும் vx y over vy. ஸோ இதை நான் இந்த இடத்துல வந்து போட்டேன்னு சொன்னால் இப்படி இருக்கும். 3 தர vx கீழே vy 3 வர்க்கம் 1. சரியா? சரியான இப்படி என்னது? இப்போ vx கீழே vy சொல்றது என்ன மிஸ்டேக் விட்டீங்க? சரி இன்னொரு செய்யும். ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் விட்டீங்க. மிஸ்டேக் எதாவது போனால் டைம் போகுது. இன்னொரு செய்வோம். சரி ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் எனக்கு செஞ்சு அனுப்புங்க. ஐடியா என்னன்னு சொன்னால் இதான் லண்டா சமன் HOMB சமன்பாடு தான் நம்ம போடணும். சரியா? அலைங்கள் நான் கேட்டிருக்கேன். கேட்டது என்ன? 3 மடங்கினையும் ஆகியவற்றின் இயக்கப்பாட்டு சக்திகளுக்கு இடையிலான கேட்டீங்க. இயக்கப்பாட்டு சக்தி என்னன்னா EX-க்கு EY தான் கேட்டீங்க. EX-க்கு EY. ஸோ EX-க்கு EY போட்டோம்னு சொன்னால் 12 MVX வர்க்கம் போடணும். அதே மாதிரி 12 MVY வர்க்கம் போடணும். சரியா? VY வர்க்கம் போடணும். அப்போ இதில் வந்து நான் என்ன செய்யலாம்? போட்டோம்னு சொன்னால் 12 into எம்முக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து 3m, எக்ஸுக்கு வந்து 3m போடலை. vxக்கு பதிலாக காணணும். vx வர்க்கம் இந்த ஹாஃப் எல்லாம் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? இதில் வந்து m எனக்கு ஸோ m வந்து vyல வர்க்கம். சரியா? ஸோ vx and vy என்னன்னு சொல்லிடலாம்.
சரிதானே இதே மாதிரி தான் நிறைய படி lambda சமன் h over mv சரியா lambda சமன் h over mv ஸோ lambda சொல்றது வந்து 1 தசம் இது வந்து 1 சமன் h கீழே mv என்ன m சொல்றது எங்க 3m into vx சரியா அது மாதிரி அப்ப சரி அடுத்து பாருங்க இது அடுத்த கணக்கு அடுத்து வந்து பாருங்க நீ என்னோட h க்கு கீழே m into vy சரியா இப்போ நம்பர் ரைட் இப்போ சரி நான் நேரத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்கேன் சரியா அப்போ vy பாருங்க vy ன்னு சொல்றது நமக்கு என்ன வந்து 27 கொண்டு சொல்லி வந்தேன் அப்போ ஒன்றுங்கள் முயற்சிட்டு வரேன் பார்ப்போம் ஒன்றுன்னு சொல்லிட்டேன்னா ரைட் சரியா இது பாருங்க இது ஒன்று ஏன்னா இந்த இடத்துல நான் 1 தர 3 சொல்லி போட்டேன்னு சொன்னால் இந்த 3 இங்கே கீழே வரும் ஏன்னா ஸோ 3 கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டு கோவையும் சமனான கோவை அப்போ விஎக்ஸுக்கு விவைன்னு சொல்றது விஎக்ஸுக்கு விவைன்னு சொல்றது 1க்கு 1 என்ன சொல்றது வரையிட்டா இந்த 1 தர 3 சொல்லி போட்டேன்னா இந்த 3 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அதே கோவை தான் இதே கோவை தான் இந்த இடத்துலையும் வருது ஏன்னா ரெண்டும் சேமான கோவை வருது அப்போ 1க்கு 1 என்ன இது வீரத்தில் சரியா சரி ஓகே சாரி எனக்கு ஏதோ ஒரு எழுத்து பிழைகள் ஏதாச்சும் விட்டுருக்கேன் சரியா அப்போ இதில் வர்க்கமும் செய்யும் 1க்கு 1 சொன்னால் ரெண்டையும் செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் அப்போ 3க்கு 1 சொல்லி ஆன்சர் போடலாம் நேரத்தோட எல்லாம் சொன்ன விஷயங்கள் சரி அதில் பிரயோகித்தது ஏதோ ஒரு இடத்துல பிள்ளை விட்டுருக்கேன் ஸோ 3க்கு 2 சொல்லி ஆன்சர் சரியா ஸோ சாரி இதே பேர் ஸ்கூலில் வர அங்கே படித்தேன் நான் அப்படத்தில் வர ஆரம்பியில் படத்தில் வந்துட்டேன் சரியா ஸோ என்ன செஞ்சிட்டோம் இந்த கேள்விகள் செஞ்சிட்டோம் நான் கொலை செஞ்ச விஷயத்தை எல்லாம் வெட்டலை நீங்கள் பார்த்து எழுதுங்க சரியா பார்த்து என்ன விஷயம் பிள்ளையா செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள் அடுத்தது 10வது கேள்வியை பாருங்கள் 10வது கேள்வி மனசில் செய்வோம் 10வது கேள்வியை சைவதச 253 ஃபோட்டோன் சக்தி 4.64 வரை 14 ஜூலைனின் ஒரு ஃபோட்டோனின் அலை நீளம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க சாரி பிள்ளைகள் சாரி மிஸ்டேக் ஒன்று விட்டுறோம் சைவதச 253 ஃபோட்டோன் சக்தி 10வது கேள்வி சைவதசம் 253 ஃபோட்டோன் சக்தி வந்து 4.64 வரை 14 4.664 வரை 14 சரியா 6.446 வரை 14 ஒரு ஃபோட்டோன சக்தி எழுதிங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே போகும் இது வந்து அரைமூல் ஃபோட்டோன காமூல் ஃபோட்டோன சக்தி சைவதச 253 அப்போ ஒரு மூல் ஃபோட்டோன சக்திக்கு நம்ம என்ன செய்யணும் 4.64 வரை 14 பெருக்குவோம் இது வந்து என்ன ஒரு மூல் ஃபோட்டோன சக்தி இதை வந்து நம்ம என்ன செய்வோம் 4 பெருக்குவோம் ஒரு மூல் ஃபோட்டோன சக்தி அந்த ஒரு மூல் ஃபோட்டோன சக்தி அலைநிலம் கட்டிக்கான் அப்போ ஒரு ஃபோட்டோன்ற அலைநிலம் தானே கட்டிக்கான் அப்போ இந்த சக்தியை வந்து நம்ம என்ன செய்வோம் அவகார மாறியால் பிரிப்போம் 6.02 பிரிச்சோம்னா ஒரு ஃபோட்டோன சக்தி வந்துடும் இது என்ன குணம் வந்து ஒரு ஃபோட்டோன சக்தி இ சமன் என்ன HCOவர் லம்டா அப்போ ஹெச்ன்னு சொல்றது என்ன 6.63 வரை 10 34 சின்னு சொல்றது 3 வரை 10 8 கீழே லம்டான்னு சொல்றது லம்டான்னு கேட்டீங்க லம்டா தான் கேட்பீங்க அலைகள் தான் கேட்பீங்க சரி ஓகே அப்போ லம்டான்னு சொன்னால் என்னென்னு வரும் நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னு சொன்ன உங்களுக்கு ஆன்சர் 3வது ஆன்சர் வரும்
சரியா தேர்ட் ஆன்சர் வரும் என்ன 6.45 வரை 10 செய்வது 6.45 வரை 10 மீட்டர்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வரும் சரியா ரைட் ஸோ இதை என்ன செய்யுங்க சுருக்கி பாருங்க நீங்கள் அவ்வளோதோட என்ன செய்வோம் இந்த கேள்வியோட முடிப்போம் ஸோ 10, 11, 12 எல்லா கேள்வியும் முடிஞ்சது அடுத்தது வந்து இந்த 13வது கேள்வியும் 14வது கேள்வியும் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கேள்வி ரெண்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்து நான் செய்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணிக்கணும் உங்களுக்கு தான் இப்படி ஆன்சர் நான் செய்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சரியா ஸோ இதோட முடிச்சு கொடுக்கும் சந்திப்போம் என்னன்னு சொன்னால் இன்னும் ஃபோன் கையில் கிடைக்கல இன்னும் இன்னைக்கு அந்த ஃபோன் நான் ரிப்பேர் பண்ண கொடுத்த ஃபோன் வந்து இன்னும் கையில் கிடைக்கல ஸோ இது வந்து எனக்கு மற்ற ஃபோனில் தான் செய்கிறேன் இந்த வீடியோ கிளியராக இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா நம்ம என்ன செய்வோம் இதில் எல்லாம் செய்வோம் என்னன்னு சொன்னால் நான் அந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த எல்லா விஷயங்களும் அதில் தான் இருக்குது யூடியூப் அக்கௌண்ட்டில் இருந்து இப்போ தான் நான் என்ன செஞ்சேன் லெப்பில் ஒரு கூட்டப்படின லெப்பில் ஒரு 4 லோக்கியம் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அதால் வந்து என்ன செஞ்சேன் யூடியூப்பெல்லாம் லோக்கியம் பண்ணி எடுத்துட்டேன் மற்ற எல்லா விஷயங்களுமே என்ன செஞ்சுட்டு இந்த ஃபோனில் தான் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லா விஷயமும் அதில் தான் இருக்குது ஸோ அதான் நான் என்ன செஞ்சேன் ஓப்பன் செய்யலை பெருசா நிறைய ப்ளூடூத் மாதிரி நான் போட்டு வச்சுருந்தேன் லெப்பை கொஞ்சம் கிளியர் பண்ண காட்ட அதோட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த இது கிடைச்ச உடனே தான் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு எல்லாம் வந்து அனுப்புவேன் சரியானே சரி ஓகே ஸோ சாரி இன்ஷால்லா கிடைக்கணும்னு சொல்லி துவாக்களை செய்யுங்க இன்ஷால்லா சரியா ஓகே ஸோ அந்த கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று விட்டுருந்தேன் பாருங்கள் இன்னைக்கு தானே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம லேண்டா போட்டோம்னு சொன்னால் 1/h/3m × vx இந்த இடத்துல போட்டோம்னு சொன்னால் 3/h/m/v/n சொல்லி போட்டீங்க என்ன சரியா இப்போ பாருங்கள் இந்த 1/3 சொல்லி போட்டேன்னு சொன்னால் எப்படி வரும் ஹெச்சுங்கள் அதே போக வரும் அப்போ என்ன செய்யலாம் 1 சொல்லுங்க அப்போ எல்லாம் வந்து சமன் ஆகிருக்கும் அப்போ vxக்கு vy சமன் ஆகிருக்கும் சரியா ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல எழுதி வச்சுக்க பாருங்க நோட் விளங்குதா கடையில் காட்டுறேன் நேரத்தை காட்டுறேன் சரி ரைட் பார்த்து எழுதுங்க ஓகே சரி சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் ஈவினிங்